ஹலோ வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இந்த 2வது வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற தலைப்பு எங்களை பாருங்கள், எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது, அது ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சாக இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், இயற்கை காட்சிகள், அழகழகான செடி கொடிகள், அவற்றில் வண்ண வண்ண மலர்கள், அவளுடைய நிறம், அவருடைய பியூட்டி, அழகு, அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ், இது எல்லாமே நமக்குள்ள நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் எண்ணங்கள்லேயும் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க. அது மட்டும் இல்லை, பல வகையான பறவை கூட்டம், அவங்களுடைய கீச்சிடும் சத்தங்கள், அப்புறம் மார்னிங் சன்ரைஸ், வானத்தில் தோன்றும் அழகான காட்சிகள், ஈவினிங் சன்செட்டிங், அதுவும் ஒரு அழகான காட்சிகள். அது மட்டும் இல்லைங்க, பலவிதமான மரங்கள், அதனுடைய அழகு, இது எல்லாமே. இப்போ கடல் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த கடலினுடைய அலைகளுடைய அழகு, அருவி பக்கம் போனாக்கா அது பாய்ந்தோடும் அது நீர் அருவியினுடைய அழகு, இது எல்லாமே நம்மளுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பேக்ட், ஒரு இஃபெக்டை கொடுக்குங்க. அதுவும் நேர்மறையான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது என்னென்ன தாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு வேளை அங்கே போகும்போது நம்மளுடைய மூடு ஒரு மோசமான மூடில் நம்ம இருக்கலாம். நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மைண்டில் ஒரு பேட்டில் ஃபீல்டு, ஒரு போர்க்களமே இருக்கலாம். பட் அவைகளெல்லாம் நம்ம உற்று பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம உடல்லையும் எண்ணங்கள்லேயும் ஒரு அமைதி கிடைக்கிது. ஒரு மூடு சேஞ்சு, அது நம்ம மூடு மாறும். ஆன்சைட்டி, ஒரு பதட்டம் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், டென்ஷன் குறையும், ஒரு விதமான சந்தோஷம், ஹாப்பினஸ், ஒரு ஜாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நேர்மறையான தாக்கங்கள். அப்புறம் குதிரை ஓட்டத்தை பார்க்கும்பொழுது அந்த குதிரைகள் ஓடும் அழகு, அந்த விதம், அது அழகு. அப்புறம் இந்த டால்ஃபின்ஸில் பார்த்தா அழகாக விளையாடும், மனிதர்களை பார்த்து மனிதர்கிட்டையும் விளையாடும். ஸோ இப்படிப்பட்ட காட்சிகளும் நமக்கு அதே மாதிரியான நேர்மறையான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ இவ்வளவு நன்மைத்தனத்தை நம்ம இவைகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது அவைகள் நம்மிடம் ஒரு கேள்வியும் கேட்குது. அது என்ன கேள்வின்னு சொன்னால், மனிதர்களே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பணியை, கடவுள் எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் தவறாது ஒழுங்காக செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு இது நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறோம். உங்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்து உங்களுடைய டென்ஷனெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். பட்டு நீங்கள்லாம் கடவுளுடைய படைப்பின் சிகரத்தில் இருக்கீங்களா, உயர்ந்த நிலையில் இருக்கீங்க. பட்டு உங்களோட பணியை நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்களா? என்னை பார்த்தும் கேட்குறாங்க, உங்களை பார்த்தும் கேட்குறாங்க. நீங்கள் சந்திக்கும் மனிதர்களிடமும் உங்களை சுற்றியுள்ள அந்த இயற்கைக்கும் நல்லது செய்கிறீங்களா? ஒரு கனிவான பார்வை, கனிவான பேச்சு, உதவி செய்யும் கரம் நீட்டுறீங்களா? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், தனியாக உட்காந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு சிந்திக்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் மீதியை பார்க்கலாம். பாய்.